இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பட்டப்பகலில் ஜிம் மாஸ்டர் கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவத்தில் 4 பேர் அதிரடி கைது. அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். ஈசிஆரில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமித்த மதில் சுவர் இடிப்பு. வானூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. லாரி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் பட்டப்பகலில் ஜிம் மாஸ்டர் கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவத்தில் 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் தெப்பங்குளம் வீதியை சேர்ந்தவர் வீரமணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். இவரது மகன் விக்கி வயது 35 மரப்பால பகுதியில் உள்ள ஜிம் பயிற்சியாளராக இருந்து வந்தார். மேலும் ஓரிரு மாதங்களில் பிரான்ஸ் நாட்டின் குடியுரிமை பெற்ற பெண்ணை திருமணம் செய்து அந்த நாட்டிற்கு செல்வதற்கான நடவடிக்கைகள் விக்கி மேற்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று விக்கியின் உறவினரான சாமிநாதன் என்பவர் அளவுக்கு அதிகமாக மது குடித்து இறந்துவிட்டார். அவரது இறுதி ஊர்வலம் நேற்று மாலை நடக்க இருந்தது. இந்நிலையில் விக்கி அப்பகுதியை சேர்ந்த கார்த்தி, அசோக், ஸ்ரீகாந்த், பத்ரிமூர்த்தி ஆகியோருடன் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தின் பின்புறம் உள்ள கேட் பகுதியில் மறைவாக வாகனங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தில் அமர்ந்து மது அருந்துள்ளனர். அப்பொழுது கார்த்திகேயனிடம் பீர் குடிப்பது குறித்து கேட்டபொழுது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் அருகில் இருந்த கல்லை எடுத்து கார்த்திக் தலையில் விக்கி அடித்துள்ளார். இதனை பார்த்து ஆத்திரமடைந்த அசோக் உள்ளிட்ட மூவரும் சேர்ந்து அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தின் சக்கரத்தில் முட்டு கொடுத்து வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து விக்கியின் பின்புற தலையில் பலமாக தாக்கியுள்ளனர். உடனே விக்கி நிலை தடுமாறி கீழே விழுந்தவுடன் அவர்கள் 4 பேரும் சேர்ந்து கல்லால் சராமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை பார்த்த மூர்த்தி ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்டு தடுத்த பொழுது அவரையும் கல்லால் தாக்கியதில் வாயில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விட்டார். விக்கி மற்றும் மூர்த்தியின் அலறல் சத்தம் கேட்டு சுவாமிநாதன் இறுதி ஊர்வலத்திற்கு வந்திருந்தவர்கள் ஓடி வந்தவுடன் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதனையடுத்து ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரபு உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு ரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதித்த போது விக்கி இறந்துவிட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் விக்கியை கல்லால் அடித்து கொலை செய்த கார்த்திக், அசோக், ஸ்ரீகாந்த் மற்றும் பத்ரிமூர்த்தி ஆகிய 4 பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன் என்கிற விக்கி வயது 31. இவர் நேற்று மாலை அவரது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மர்ம நபர்கள் மணிகண்டனின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். மேலும் கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் இன்று மாலை அடக்கம் செய்ய உள்ளதால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஈசிஆரில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிக்க மதில் சுவர் இடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பாத்திமா பள்ளி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தில் செடிகள் விற்பனை கூடம் அமைக்க பாசிக் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடத்தில் பாசிக் நிறுவனம் செடிகள் விற்பனை கூடமும் மதுபான கடையும் அமைத்து இருந்தது. இவை இரண்டையும் முறையாக பராமரிக்காததால் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடையின் பின்பகுதியில் உள்ள அரசிடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாசிக் செடிகள் விற்பனை கூடத்தில் பின்பக்கம் அதில் சுவர் மற்றும் கேட் பிடித்து அகற்றப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அரசு அதிகாரிகள் காவல்துறையில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இதனை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு எடுத்து மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.
ராம்செல்ஸ் உரிமையாளர் திரு நடராஜன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஐடிவி நிறுவனர் திரு பாஸ்கர் அவர்கள் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார். ராம்செல்ஸ் உரிமையாளர் திரு நடராஜன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஐடிவி நிறுவனர் திரு பாஸ்கர் அவர்கள் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார். இவர் வாழ்த்து கூறுகையில் ஏழுமலையும் உடனிருந்தார். அவரை தொடர்ந்து ஏராளமான ராம்செல்ஸ் உரிமையாளர் திரு நடராஜன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விவேகானந்தா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி சீனியர் மேனேஜர் சுப்பிரமணியன், அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பத்குமார் ரெட்டி பாண்டி, இந்திரா இந்தியன் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பரசுராமன் மற்றும் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். தொடர்ந்து சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தனர். இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தா நர்சிங் கல்லூரி வைஸ் பிரசிடென்ட் பத்மா மற்றும் என்எஸ்எஸ் நோடல் ஆபீசர் சதீஷ் மற்றும் விவேகானந்தா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பரணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கற்பகவள்ளி மற்றும் தமிழ்ச்செல்வி, மணிமாலா, சாந்தி ஆகியோர் உடனிருந்தனர். குப்பைகளை சாலையில் வீசினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக குப்பைகள் அள்ளும் பணியை செய்து வருகிறது. ஆனால் சில மாதங்களாய் குப்பைகள் சரியாக வாரவில்லை என்று குற்றச்சாட்டு உள்ளது. இதனை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி வழங்கும் கோப்பினை நிறுத்தி வைத்துள்ளார். புதுச்சேரியில் குப்பைகளை இல்லாத நிலை உருவாக்கினால் மட்டுமே அந்த கோப்புக்கு அனுமதி கொடுப்பேன் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அதிகாரிகள் சுறுசுறுப்பு அடைந்துள்ளனர். இந்த நிலையில் மணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட திருக்கனூரில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்ற பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் குப்பைகளை சாலையில் வீசி எறியக்கூடாது, குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று நோட்டீஸ்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் புதுச்சேரியில் மணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக இலவசமாக தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வணிக நிறுவனங்கள் குப்பைகளை கண்டபடி சாலையில் வீசாமல் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சில நாட்களில் தூய்மை பணியாளர்கள் வரவில்லை என்றால் இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து குப்பைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இதை மீறி சாலையில் குப்பைகளை வீசினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் இல்லாத ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வரோம். எல்லா இடங்களிலும் தேங்கி இருக்கிற குப்பைகளோ, வீடு வீடாக குப்பைகளை கலெக்ட் பண்ணுறதோ, அதை தரம் பிரித்து வாங்குற அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு வரோம். அதன்படி கடைகள் தெருவிலும் குப்பைகளை வெளியே வீசுறாங்கன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஏன்னா இவங்க குப்பையை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப கடைகளை திறக்கும் போதெல்லாம் வெளியே போட்டுடுறாங்க. அது ரோட்டில் பறக்குது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் புகாரும் வண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லா கடை தெருவுகளிலும் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்குறோம், அறிவிப்பு கொடுத்துக்கிறோம். அந்த அறிவிப்பில் என்ன கொடுத்துக்கிறோன்னா, நீங்கள் உங்கள் கடைகளில் இருக்கிற குப்பைகளை கரெக்டாக அந்த ஹெச்ஆர் வண்டி வரும்போது அவங்க அந்த பணியாளர் கையில் தான் நீங்கள் அதை ஒப்படைக்கணும். அதை அவங்க அதை இப்போ தரம் பிரித்து நீங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதை தாண்டி அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ரோட்டில் அதை வீசி எறியவோ அங்கே மற்ற இடங்களில் போட்டு வைக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருக்கிறோம். எனவே அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் குப்பைகளை எடுத்து வச்சிங்க, நீங்கள் ஒரு கால் அவங்களுக்கு கொடுக்க தவறிட்டாலும் அவங்களுடைய தொலைபேசி எண்கள் அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்களும் அந்த நோட்டீஸில் கொடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 தொலைபேசி நம்பர் கொடுத்துக்கிறோம். அதில் நம்ம கட்டுப்பாட்டு அறை, நம்ம கொம்யூன் பஞ்சாயத்து கட்டுப்பாட்டு அறையுடைய நம்பரை அவங்கள்ட்ட கொடுத்துக்கிறோம். இவங்களாம் தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட குப்பை இருக்குது, அந்த வண்டி எப்போ வருதுன்னு தெரிஞ்சு அதில் நாங்கள் போடுறோம்னு சொன்னால் திரும்ப வண்டி வரும்போது கூட அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். குப்பைகளை அகற்றுவதற்காகவே நம்ம கொம்யூன் பஞ்சாயத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறையை வச்சிருக்கிறோம். அதில் தொலைபேசி எண்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 26401661 என்ற தொலைபேசி எண்ணும் 93 45 70 50 88 என்ற வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை நம்ம கொடுத்துக்கிறோம். இவங்கள்ட்ட உடனே அவங்க தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த குப்பைகள் அகற்றதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம கொம்யூன் பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணுது. ஹெச்ஆர் வச்சு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது. அதையும் தாண்டி அவங்க சரிவர அங்கே குப்பைகளை அவங்க கொடுக்கல, வெளியே போட்டாங்க தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிப்பதோடு மட்டும் இல்லாமல் சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். வானூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்த லாரி ஓட்டுநரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் கூனச்சம்பட்டு பகுதியை சார்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி பள்ளி விடுமுறை என்பதால் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் தனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் இன்று சிறுமி வீட்டின் அருகே வெளியில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் தண்ணீர் கேட்பது போல் கேட்டு அச்சிறுமியை தூக்கி கொண்டு லாரிக்குள் சென்றுள்ளார். உடனே சிறுமி கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் சிறுமியின் கூச்சல் சத்தம் கேட்டு லாரிக்குள் சென்று பார்த்தபோது ஓட்டுநர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. உடனே காவல்துறைக்கு தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த புதுச்சேரி மாநிலம் சுத்துக்கேணி பகுதியை சார்ந்த முருகன் வயது 33 என்பதும் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் துவங்க உள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அரசு அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் சிறப்பிடம் பெற்று வரும் இறைவனால் அம்மையை என்று அழைக்கப்பட்டவருமான காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்காலில் தனி கோயில் உள்ளது. இந்த கோயிலில் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக வருடம் மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா அடுத்த மாதம் ஜூன் 19ஆம் தேதி இரவு மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்வோடு தொடங்குகிறது. இதில் முக்கிய நிகழ்வான 20ஆம் தேதி காலை பரமதத்தர் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம், 21ஆம் தேதி காலை புகழ்பெற்ற பிரசாண்டவர் பவழக்கால் சப்பரம் வீதி உலாவி பக்தர்கள் மாங்கனிகளை வாரி இறைத்து வழிபடும் மாங்கனி திருவிழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மாங்கனி திருவிழா ஏற்பாடுகள் குறித்து இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள், மின்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்பொழுது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாங்கனி திருவிழா முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் காங்கிரஸ் பிரபு வேல்முருகன் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல பகுதியில் உள்ள இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்த பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கட்சி நிர்வாகிகள் கொண்டாடினர். ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டி நடுவருக்கான தேர்வில் புதுச்சேரி வீரர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற உலக கராத்தே நடுவருக்கான தேர்வில் இந்தியாவின் சார்பில் 15க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அதில் புதுச்சேரி சார்பில் யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் திருநாவுக்கரசு தேர்வில் பங்கு பெற்று புதுச்சேரியில் இருந்து முதன் முறையாக தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு பாராட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சேர்மன் அங்கு தாஸ் கலந்து கொண்டு பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கராத்தே பெண் வீரர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கராத்தே வீரர்கள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கராத்தே போட்டிகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.